அன்றே சொன்ன தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு விஷயம் ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் நேற்று தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. 9 காவலர்களுக்குமே மரண தண்டனை விதித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மரண தண்டனை விதிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. உயர் அதிகாரிக்கு பயந்து இதனை செய்ததாக கூறும் தர்க்கத்தை ஏற்க இயலாது. காவல்துறையினர் தவறு செய்தாலும் கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பல வழக்குகளில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் இதுபோன்ற தீர்ப்புகள் முதலும் அல்ல, இறுதியும் அல்ல. இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது. எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறாத வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் என நீதிமன்றம் கருதுகிறது. 9 குற்றவாளிகளால் காவல்துறைக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு சம்மந்தமாக தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் 2020 ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லி. தந்தையையும் மகனையும் சித்திரவதை செய்து மிருகத்தனமாக கொன்றதை மனித இனமே எதிர்த்து கண்டித்த பிறகும் காவல் நிலையத்தில் மாஜிஸ்திரேட் எதிரிலேயே சில காவலர்கள் நடந்து கொண்ட முறையும் பேசிய பேச்சும் அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தகுந்த தண்டனை கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும், விடக்கூடாது அப்படின்னு தலைவர் அப்போவே சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் இப்போது அந்த 9 காவலர்களுக்குமே கடுமையான தண்டனை, மரண தண்டனை வழங்கியிருக்காங்க நீதிமன்றம். இப்போது தலைவர் சொன்ன அந்த விஷயங்களை சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க.